வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியரோடைய சானட் 28 ஹவு கேன் ஐ தென் ரிட்டர்ன் இன் ஹாப்பி ப்ளைட் இந்த சானட்டோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. சானட் 27 இதோடைய எண்ட்லேயே ஷேக்ஸ்பியர் அவரால் ஃபேர் யூத்தோடைய நினைவுகள்லேருந்து விடுபட முடியல. அவரோட நினைவே அவரை ராத்திரியெல்லாம் விழிச்சிருக்க வச்சிருக்கு, தூங்க முடியலன்னு சொல்லி முடிச்சிருப்பார். இப்போ சானட் 28 அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பகலாகட்டும் இரவாகட்டும் அது எனக்கு பாதிப்பு தான் தருது. ஏன்னா என்னால் இந்த ஃபேர் யூத்தோடைய நினைவுலேருந்து வெளிப்பட முடியல. நான் அதிலே மூழ்கி என்னோடய நாளும் சரி இரவும் சரி அதிலே என்னை ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னால் பகல்லையும் சரி இரவுலையும் சரி ஓய்வே எடுக்க முடியல. ஏன்னா நான் முழிச்சுட்டுருக்கிற நேரம்லாம் நான் அவரை பற்றியே நினச்சிட்ருக்கேன். அதனால் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. சரி, இரவில் போய் ஒழுங்காக ஓய்வு எடுக்கலான்னு நினச்சா அப்போவும் என்னால் தூங்கவே முடியல. ஒரு நினைவு தான் எனக்கு இருக்குது. இப்போது ராத்திரியெல்லாம் அவன் முழிச்சுன்னு இருந்தால் என்னோடய பகல் அதனால் பாதிக்கப்படுது, நரகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த நரகமாக இருக்கிற ராத்திரி பகல் என்னால் ராத்திரியை தூங்க முடியாமல் செஞ்சிடுது. இது எப்படியோ ஒரு மியூச்சுவல் அப்ரெஷன்றார். 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணின்னு என்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்றாரு. ஏன்னா இரவும் பகலும் ஒரு எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனால் ரெண்டுமே சேர்ந்து இந்த கவிஞனை ரொம்ப பாடாப்படுத்துது. பகல் என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப நோக்கடிக்குது. ஏன்னா நான் பகலெல்லாம் வேலை செஞ்சு ஆகணும், என்னுடைய வேலை அந்த மாதிரி. ஆனால் என்னால் எந்த வேலையிலையும் என்னுடைய கவனத்தை செலுத்த முடியல. இரவு அதை விட மோசமாக இருக்குது. ஏன்னா நான் என்னுடைய அந்த ஃபேர் யூத்தை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால அது என்னை கொடுமையாக படுத்துது. என்னால் ஓய்வே எடுக்க முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, தூக்கமே வரல அப்படின்றாரு. 9வது வரியிலேருந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்காகவே நான் ஒன்று பண்ணேன். பகல்கிட்ட போய் நான் சொன்னேன், இந்த ஃபேர் யூத் அவ்வளோ பொலிவோடு இருக்கிறதுனால பகலில் இந்த மேகங்கள்லாம் உன்னுடைய வெளிச்சத்தை மறைச்சதுன்னா பூமிக்கிட்டேருந்து, அப்போது இவர் இருந்தாலே போதும். ஏன்னா இவர்கிட்டேருந்து வரக்கூடிய இந்த ஒளி வட்டம் சுத்தியும் பிரகாசத்தை உண்டு பண்ணிடும். அதனால் நீ மேகங்கள் ஒன்று மறைக்குதே, நீ வருத்தப்பட தேவையில்லை அப்படின்னு அங்கே பகல்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி ராத்திரியிலையும் இரவு கிட்ட போய் நான் என்ன சொன்னேன்னா, உன்னுடைய நட்சத்திரங்கள்லாம் சரியாக மின்னலை, அந்த ஒளி பூமிக்கு வரலன்னா நீ வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா இங்கே அந்த ஃபேர் யூத் இருக்கார், அவருடைய அந்த பிரம்மாண்டமான ஒளியே போதும். இங்கே இருக்கிற மாலை நேரம்லாம் அப்படியே பலன்னு தங்கமாக மின்னும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி முடிச்சிருக்காருன்னா, என்ன தான் நான் சொல்லியிருந்தாலும் சரி பகல் இன்னமும் என்னுடைய வருத்தத்தை அதிகமாக தான் ஆக்குது. இரவு அந்த வருத்தத்தை நீண்ட காலத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. வாங்க படித்து பார்க்கலாம். ஹவு கேன் ஐ தென் ரிட்டர்ன் இன் ஹாப்பி ப்ளைட்? என்னால் எப்படி வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்த முடியும்? இங்கே ஹாப்பின்னா சந்தோஷம், ப்ளைட்டுன்னா துக்கம், கஷ்டம். இப்போ ஹாப்பியும் ப்ளைட்டையும் அவர் பக்கத்தில் வச்சுருக்காரு. அப்போ துக்கமான அந்த இதில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற சொல்கிறதுக்காக தான் 2 வார்த்தையும் பக்கம் வச்சுருக்காரு. ஏன் இவரால் சந்தோஷமாக இருக்க முடியலன்னா, தட் ஆம் டிபார்ட் த பெனிஃபிட் ஆஃப் ரெஸ்ட். எனக்கு ஓய்வுன்றதே இல்லாமல் போயிடுச்சு என் வாழ்க்கையில். வென் டேஸ் அப்ரெஷன் இஸ் நாட் ஈஸ்ட் பை நைட். இப்போ பகலெல்லாம் ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கன்னா இரவில் அவங்க ஓய்வு எடுத்துப்பாங்க. அப்போ அந்த பகலில் செஞ்ச அந்த வேலையோட கடுமை நமக்கு குறைஞ்சிடும். அடுத்த நாள் திரும்பி பகலில் வேலை செய்கிறதுக்கான ஒரு எனர்ஜியை நம்ம உடம்புக்கு அந்த இரவு கொடுக்குற ஓய்வு நமக்கு தரும். ஆனால் எனக்கு ரெண்டுமே இல்லை, ஓய்வே இல்லை. அப்போது நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் டே பை நைட் அண்ட் நைட் பை டே அப்ரெஸ்ட். ஆனால் நான் காலையிலேருந்து ராத்திரி, ராத்திரிலேருந்து பகல் ரெண்டுமே என்னால் ஓய்வே எடுக்க முடியாமல் பாடுபடுறேன். அண்ட் ஈச் தோ எனிமீஸ் டு ஐதர்ஸ் ரேம். அதாவது பகல் பார்த்திங்கன்னா இரவுக்கு எதிரி, இரவு பார்த்திங்கன்னா பகலுக்கு எதிரி. அதனால் ரெண்டுமே எதிரியாக இருந்தாலும் டூ இன் கன்சென்ட் ஷேக் ஹேண்ட்ஸ் டு டார்ச்சர் மீ. என்னை கொடுமைப்படுத்துறதுக்காகவே ரெண்டும் கை குலுக்கிட்டு வேலை செய்கிற மாதிரி எனக்கு தெரியுது. த ஒன் பை டாயில் த அதர் டு கம்ப்ளைன். த ஒன் பை டாயில்னால் பகல்லாம் நான் கடுமையாக உழைக்கணும், டாயில்னா வேலை செய்கிறது, கஷ்டப்பட்டு உழைக்கிறது. த அதர் டு கம்ப்ளைன் ஹவு ஃபார் ஐ டாயில். இன்னொன்று நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான இன்னொரு விஷயம். ஸ்டில் ஃபாதர் ஆஃப் ஃப்ரம் தி. ஆனால் இரவில் நான் எதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா, எதை பற்றி நான் கவலைப்படுறேன்னா, உன்னை விட்டு நான் ரொம்ப தூரமாக இருக்கேன் இல்லையா, அது எனக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது.
I tell the day to please him, thou art bright, and dost him grace when clouds to blot the heaven. நான் பகல் போய் என்ன சொல்கிறேன்னா, நீ அவனை சந்தோஷமாக வச்சுக்கணும். ஏன்னா மேகங்கள்லாம் உன்னை மூடும் போது இந்த பூமியே நல்ல ஒளிமயமாக ஆக்குறது அவர் தான். அதனால் நீ அவரை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ளாட்டர் ஐ த ஸ்வாட் காம்ப்ளெக்ஷன்ட் நைட் வென் ஸ்பார்க்லிங் ஸ்டார்ஸ் ட்வயர் நாட் தவ் கிளைடஸ் த ஈவன். அதே மாதிரி இரவு கிட்ட நான் போய் என்ன சொல்கிறேன்னா, உன் நட்சத்திரங்கள்லாம் சரியாக மின்னாத போது இவர் தான் வந்து அந்த பிரகாசமாக இந்த இடத்த ஆக்குறாரு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். பட் டே டத் டெய்லி ட்ரா மை சாரோஸ் லாங்கர். ஆனால் நான் என்ன தான் சொல்லியிருந்தாலும் பகல் வந்து என்னோடய துக்கத்தை வந்து அதிகப்படியாக தான் ஆக்குது. அண்ட் நைட் டத் நைட்லி மேக் கிரீவ்ஸ் லென்ஸ் சீம் ஸ்ட்ராங்கர். அதே மாதிரி இரவு வந்து என்னோடய துக்கத்தெல்லாம் இன்னும் அதிக நேரத்துக்கு கொண்டு போகுது. இப்படி தான் என் வாழ்க்கை போகுதுன்னு சொல்லி இந்த சானட்டை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.